கர்மா, 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 கர்மாங்கிறனால அப்படி என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, அறிவியல் ரீதியா சொல்றதுக்கு முன்னாடி ஜோதிட ரீதியா பார்த்தீங்கன்னா, ஜோதிட ரீதியா என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலே 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியம்பாங்க. அந்த பூர்வ புண்ணியத்துக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தில போன பிறவில என்னென்ன நல்லது செஞ்சது, கெட்டது நல்லது கெட்டது செஞ்சிருக்கிறாங்களோ, அதன் அடிப்படையில தான் அவங்களுடைய 5ஆம் இடத்துல அந்த கிரகம் வந்து உட்காரும். அதனுடைய அடிப்படையில தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து சேரும். பொதுவா பூர்வ புண்ணியம்னு என்ன நினைக்கிறாங்க, தாத்தாவோட சொத்து வரும், கொள்ளு தாத்தாவோட சொத்து வரும், முப்பாட்ட சொத்து வரும்னு நினைக்கிறாங்க. பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது சொத்த சொல்ல கிடையாது, நம்மளுடைய பணத்த சொல்லக்கூடியது. நம்ம வாழக்கூடிய வாழ்க்கைய, நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நல்லது கெட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் பாவம்னு சொல்லியிருக்குது. எந்த ஜோதிடத்தோட எந்த இடத்துலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்துல பணத்த பத்தி மென்ஷனே பண்ணியிருக்க மாட்டாங்க. இவங்களுடைய வாழ்க்கை இந்த மாரி இருக்கும்னு தான் சொல்லியிருப்பாங்க. அவன் போன பிறவில செஞ்ச புண்ணியத்தோட ரிஃப்ளெக்ஷன் இந்த மாரி வரும்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம வாங்க அடுத்து இது சொல்லலாம். என்னன்னு சொல்லிட்டோம்னா, பூர்வ புண்ணியம் அப்படிங்கிறது அத ரிஃப்ளெக்ட் பண்ற மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து ஜோதிட ரீதியா, பொதுவா அறிவியல் ரீதியா என்னன்றாங்க கர்மான்னு சொல்றாங்க. கர்மா அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம என்ன செய்றோமோ அதோடைய பலன் அப்படிங்கிறது நம்மட்ட திரும்ப வருங்கிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம ஒரு செவுத்துல ஒரு பந்து எடுத்து போட்டோம்னா, அது நம்மட்ட தான் வரும். மேல ஒரு பந்து தூக்கி போட்டோம்னா, அது கீழ வந்து தான் தீரும். இதன் அடிப்படையில வந்து பார்த்தீங்கன்னா, கர்மாவ 3 விதமா பிரிக்கிறாங்க. நல்ல கர்மா, கெட்ட கர்மான்ட்டு. அது மட்டும் இல்லாம கர்மா, கெட்ட கர்மா வந்து பார்த்தீங்கன்னா, உடனடியா தண்டனை குடுக்குற கர்மா அப்படின்னு ஒண்ணு இருக்குது. லாங் டைம் பீரியட் கர்மா அப்படின்னு ஒண்ணு இருக்குது. அது மட்டும் இல்லாம அடுத்த பிறவிக்கே கொண்டு போகக்கூடிய கர்மான்னு மொத்தம் 3 கர்மா இருக்குது. உடனடி கர்மா என்னன்னு சொல்லிட்டோம்னா, ஒரு விவசாயி, ஒரு மளிகை கடைக்காரர் 2 பேருமே என்ன பண்றாங்க, பண்டமாற்று முறை பண்ணிக்கிறாங்க. இந்த மளிகை கடைக்காரர் என்ன பண்றாரு, இவர் குடுக்கக்கூடிய காய்கறிக்கு பதிலா 1 கிலோ பருப்பு, 2 கிலோ சர்க்கரை, 2 கிலோ போட்டுக்கலாம்னு சொல்லி குடுத்துருக்காரு. இவரு என்ன பண்றாரு கடைக்காரர், "நீ ஏன் எனக்கு எடை போட்டு குடுத்துருப்ப? எனக்கு கூட்டம் அதிகமா இருக்குன்னு" காய்கறி கடைக்காரர்ட்ட சொல்றாரு. ஒரு காய்கறி கடைக்காரர் காய்கறிய கொண்டு வந்து குடுக்குறாரு. இவர் வாங்கிச்சு இவரு போன வாட்டி இவரு செக் பண்ணி பார்க்குறாரு. செக் பண்ணி பார்க்கும்போது, அதுல ஒரு 100 கிராம் கம்மியா இருந்திருக்குது. இந்த மளிகை கடைக்காரருக்கு காய்கறிக்காரர்ட்ட வாங்குன பொருளு எடை கம்மியா இருக்குன்னு சொல்லி மளிகை கடைக்காரர் சண்டைக்கு போறாரு. போன உடனே இவரு என்ன சொல்றாரு, காய்கறி கடைக்காரரு, "ஐயா, என்கிட்ட வந்து எடை போடுறதுக்கு எடைக்கல்லு கிடையாது. தராசு மட்டும் தான் இருக்குது. நீங்க என்ட்ட 1 கிலோ சர்க்கரை, 1 கிலோ உப்பு, 1 கிலோ பொட்டுக்கல்லன்னு குடுக்குறீங்க இல்லைங்களா? அத வச்சு தான் நான் கிலோ கணக்குல நான் வந்து அளந்து பார்க்குறேன். ஸோ தப்பு ஆரம்பிச்ச இடம் உங்ககிட்ட தான். நீங்க தான் குடுக்கும்போது எனக்கு 100 கிராம் எடை கம்மியா குடுத்துருக்கிறீங்க." அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது வந்து உடனடி கர்மா. அதாவது என்னன்னா, நம்ம என்ன செய்றோமோ அதுதான் நம்மளுக்கு திரும்ப வரும். நாம நெனைக்கிறோம், ஒரு தப்பு பண்ணிப்புட்டோம். அத வந்து மூடி மறைச்சாச்சு. இது நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும்ன்ட்டு. தெரிஞ்சோ, தெரியாமலோ, புடிச்சோ, புடிக்காமலோ அது நம்மள பின்தொடர்ந்துட்டு தான் இருக்கும். நம்மளோட நிழல் போல. அத வந்து நம்ம தவிர்க்க முடியாது, மறுக்க முடியாது, எதிர்க்க முடியாது, ஒதுக்க முடியாது. அது நம்ம கூடயே தான் டிராவல் பண்ணிட்டு வரும் அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து உடனடி கர்மா. அதாவது லாங் டைம் கர்மான்னு சொல்லி என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 2வது இது வந்து கர்மால 2வது வகை. என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, ஒரு ஊர்ல ஒரு ரவுடி இருக்கிறாரு. அந்த ஊர்ல வந்து அந்த ரவுடி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ண ஒரு தடவையா விரும்புறாரு. அந்த பொண்ணு விரும்பல. அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மாப்பிள்ளை பார்க்குறாங்க. அந்த மாப்பிள்ளை வந்து ரொம்ப ஒரு அப்பாவி, நியாயமான ஆளு. வெளியூர் வரான், உள்ளூருக்கு வரான். இந்த ரவுடி என்ன பண்றான், அந்த மாப்பிள்ளைய போய் கல்யாணத்துக்கு நாள் போய் அந்த ரவுடி வந்து அந்த அப்பாவி கல்யாண மாப்பிள்ளைய கொன்னு புடுறான். கொன்ன வாட்டி அந்த பொண்ணு என்ன பண்ணுது, உடனே போலீஸ்ல அந்த ஊருக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உடனே என்ன பண்றாங்க, அந்த ரவுடிய பிடிச்சிட்டு போய் ஜெயில்ல போடுறாங்க. ஜெயில்ல போட்டு அவனுக்கு மரண தண்டனை குடுத்துர்றாங்க. ஓகேங்களா? இது வந்து சட்டப்படி அவன் ஒரு கொலை பண்ணா அவனுக்கு மரண தண்டனை குடுத்துட்டாங்க அப்படிங்கிறது சட்டப்படி. மனிதர்களுக்கு தெரிஞ்ச அறிவியல், மனிதர்களுக்கு தெரிஞ்ச நியாயம். ஓகேங்களா? இது வந்து மனிதர்களுடைய இது. மனிதனுக்கு அப்பாற்பட்ட கர்மன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது எப்படி வேலை செய்யுது, எப்படி வேலை செஞ்சிருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த மரண தண்டனை குடுக்கப்பட்ட அந்த கைதிக்கு, அந்த ரவுடிக்கு ஒரு உடம்புல ஒரு கொடுமையான தொத்து நோய் வருது. அந்த தொத்து நோய் அவன் உடம்புல இருக்கிறப்ப, இது மத்த கைதிங்களுக்கும் பரவுற மாரி ஒரு சூழ்நிலை வருது. இவன விட்டோம்னா இவனே நோயில செத்து போயிருவான். இவன ஜெயில்ல இருந்து நம்ம கொண்டு போய் ஊருக்கு ஒதுக்குப்புறமா விட்டுறலாம். இவனே சாவதான போறான் 2 நாள்ன்னு சொல்லி கொண்டு போய் வெளியில விட்டுர்றாங்க. ஊருக்கு வெளியில ஒதுக்குப்புறமா. மத்த கைதிகளோட பாதுகாப்பு கருதி இவன மரண தண்டனை கைதிகள் போய் வெளியில விட்டுர்றாங்க. அந்த ரவுடி அங்க வெளியில போயிடுறான். அவங்க அப்பா, அம்மா அவன கூட்டு போய் அவன வேற ஊருக்கு கூட்டு போயிடுறாங்க. வேற ஊருக்கு கூட்டு போய் மருந்து குடுத்து அவன உயிர் பிழைக்க வச்சு, அப்புறமேட்டு அவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவனுக்கு ஒரே ஒரு பிள்ளை பொறக்குது. அந்த ஒரு பிள்ளை வந்து ஆம்பள பையனா பொறக்குது. அந்த பையன ஒரு 20, 25 வருஷம் வளர்த்துறான். வளர்த்தனாட்டி அந்த பையன் என்ன பண்றான், இல்லப்பா அந்த ரவுடியோட பையன். அவன் எக்ஸ் ரவுடி. அப்ப அவன் வந்து நல்லாலாம் வாழ்றான். ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்றான். கடவுள் அவனுக்குன்னு ஒரு மனைவியும், நல்ல குழந்தைய குடுக்குறாரு. அந்த பையன் வளர்ந்தாட்டி என்ன பண்றான், அப்பா நான் இந்த மாரி நான் வந்து வெளிநாட்டுக்கு போறேன். பணம் சம்பாரிக்கணும். பணத்த அள்ளுறேன். குப்பையாட்டம் அள்ளுறேன். அத பண்றேன், இத பண்றேன். ஆணைய கட்டுறேன், சேனைய கட்டுறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் கிளம்பி போறான். இந்த ரவுடி எக்ஸ் ரவுடியும் அவங்க ஒய்ஃபும் கூட்டிட்டு போய் பையன ஃப்ளைட் ஏத்தி விட்டுட்டு வராங்க. ரிட்டர்ன் வந்து ஒரு 1 மணி நேரத்துல ஒரு ஃபோன் வருது. இந்த மாரி உங்க பையன் போன ஃப்ளைட் வந்து வெடிச்சிருச்சு. உங்க பையன் இறந்துட்டாருன்னு சொல்லி அந்த ரவுடிக்கு ஒரு தகவல் வருது. மனசு அப்படியே ஆடி போயிடுறான், நொந்து போயிடுறான். அதாவது இந்த இடத்துல எப்படி கர்மா வேலை செய்யுதுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவன் எப்படி ஒரு அப்பாவி மனுஷன கொலை பண்ணானோ, அப்பாவி ஒரு கல்யாண மாப்பிள்ளைய கொலை பண்ணானோ, அதனுடைய பலன் அப்படிங்கிறது அவனுக்கு 25 வருஷம் கழிச்சு, இவனுக்கு இந்த மாரி ஒரு பையன் பொறந்து, அவன் அப்பாவியா இருந்து, அவன் திடீர்னு செத்து போனா தான் அந்த ஒரு வலி அப்படிங்கிறத அவன் உணர முடியும். அப்படின்னு சொல்லிட்டு தான் விதியாக்கப்பட்டது கர்மாங்கிறது அந்த இடத்துல வேலை செஞ்சிருக்குதுன்னு சொல்லி ஒரு கற்பனை கதை இதில சொல்லப்பட்டிருக்குது. ஓகேங்களா? அதாவது நம்ம என்ன செய்றோமோ அதோட ரிஃப்ளெக்ஷன் தான் நம்மளுக்கு வரும். நீங்க கேட்கலாம், இதுக்கு ஏன் அவனுக்கு என்ன வலிக்க போது? அவனுக்கு தான் கடவுளே அந்த கோர்ட்டே மரண தண்டனை குடுத்துச்சுல்ல. அவனுக்கே வந்து நோய் வந்துச்சுல்ல. அவன அப்பயே சாவடிச்சிருக்கலாம்ல. அதுவே தண்டனை தானன்ட்டு. ஆனா நீங்க நினைக்கலாம். இது அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அவனுக்கு அப்படியே ஒரு தண்டனை குடுத்துருந்தாங்க. அவன் மரண தண்டனை வாங்கியிருந்தா என்ன பண்ணியிருப்பான்?
அப்பாடா நம்ம லவ் பண்ண பிள்ளையோட மாப்பிள்ளையே நம்ம கொண்டு விட்டோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துல செத்து போயிருப்பான். நாம தான்டா வீரன், நாம தான்டா அப்படி இப்படின்ட்டு. இப்ப இன்னொருத்தருடைய வலி என்னன்னு அவன் மனசளவுல அவன் புரிஞ்சுக்கிறான் இல்லைங்களா? இதுதான் வந்து கர்மாவுடைய லாங் டைம் பீரியட் கர்மா. இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. 3வது இன்னொரு கர்மா இருக்கு. அந்த கர்மாவோட வேலை என்னன்னு சொல்லிட்டோம்னா, ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜா வந்து சாப்பாடு செஞ்சு போடுறாரு மக்களுக்கு. இந்த இடத்துல இது நடந்துட்டு இருக்கு. இந்தாண்ட ஒரு இடத்துல வந்து ஒரு பாம்பு ஒரு பருந்து தொலைவி போய் துரத்தி பிடிக்குது. பிடிச்சு தூக்கிட்டு பறந்து போகுது. போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா, கழுகோட கால் பிடியில பாம்பு இருக்குது. பாதி இறந்த நிலையில. அதோட வாயிலேருந்து விஷம் தவறுதலா கீழ விழுவுது. அது விழுவுறது சாப்பாட்டுல போய் கலக்குது. அத சாப்பிட்டு அந்த மக்கள்லாம் என்ன பண்றாங்க, உடல் ஒவ்வாமைக்கு ஆளாவுறாங்க. இப்ப இந்த இடத்துல யார் மேல நம்ம தப்பு சொல்ல முடியும்? யார் மேலயும் தப்பு சொல்ல முடியாது. கர்மா என்ன பண்ணுது? வெயிட் பண்ணும். இதுக்கு எவனா ஒருத்தன் சரியான ஆள் எவனா மாட்டுவான். தப்பு பண்றவன் அவன போட்டுடலான்ட்டு. அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அந்த ராஜாவ தேடி ஒரு 4 பேர் வராங்க. அந்த ராஜா எப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது திண்ணையில உட்காந்துருக்க 4 பேர் சொல்றாங்க. அந்த ராஜாலாம் ரொம்ப மோசமான ஆளு. சோறு போடுறேன்னு சொல்லி மக்களே கொலை பண்ண பார்த்தான். அவன்ட்டலாம் போய் சாப்பாடு வாங்கி சாப்பிடாதீங்கன்னு சொல்லி திண்ணையில உட்காந்துருக்கிற 4 பேர் அவன பத்தி தப்பா பேசுறாங்க. அந்த கர்மம் என்ன பண்ணுது? சரி, இவன் வந்து நல்லா இருக்கிறவனையும் கெடுக்குறான். இவன விடக்கூடாது. இவன அடுத்த பிறவில வச்சு செஞ்சுக்கலாம்ன்னு சொல்லிட்டு கர்மா முடிவு பண்ணுது. இந்த மாரி கர்மம் வந்து 3 வகையா இருக்குதுங்க. இதோட பார்ட் வீடியோ நம்ம விரைவில் மேக் பண்ணலாங்க.